உங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டுமே அவங்க டயக்னைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரியான சட்டை போட்டிருக்கீங்க, எந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதை வச்சு தான் நீங்கள் இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கீங்களா அப்படின்றது தான். நீங்கள் எங்கெங்கெல்லாம் காலெடுத்து வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுதுன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுவாங்க. வெளிப்படைத்தன்மையாக இருக்கேன், நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன், நான் ரொம்ப மானஸ்தானாக இருக்கேன், ஞானஸ்தானாக இருக்கேன், அந்த பாவலாவே வேணாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி பேசுவோம் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ம ப்ரீவியஸ் காணொளியில் கல்வியை பற்றியும் உங்களுடைய மன வாழ்க்கையை பற்றியும் நிறையா போட்டிருக்கோம். பிரசனத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் இந்த 2024க்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். பட்டு இப்போ என்னென்னா, ஜாபா பிஸ்னஸாக உங்களுடைய 2024 ஒவ்வொரு ராசிகளுக்கும் எது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். ஜாப் ஆர் பிஸ்னஸ், எதுக்காக நம்ம உழைக்கணும், எதுக்காக பணம் ஈட்டணும், எப்படி பணம் ஈட்டணும், அந்த ஈட்டின பணத்தை எப்படி செலவு பண்ணணும், இதுதான் இருக்கக்கூடிய மேஜர் ரோல் லைஃப்பில் இருக்கக்கூடியது. பொருள் சார்ந்த உலகத்தில் நம்ம இருக்கோம். பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்தில் இருக்கோம். பொருளை சார்ந்து இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் நீங்களும் அது கூட சேர்ந்து ஓடணும். ஏன்னாக்கா இன்றைக்கி பணம் இல்லைனாக்கா பிணத்துக்கு சமமானவர். இந்த பிணத்தை எடுக்கணுன்னா கூட பணம் தேவைப்படுது. பிணமாக மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் உங்களுடைய உடம்பை ரிமூவ் பண்ணுறது கூட இந்த பணம் தேவைப்படுது. இன்றைக்கி பணம் சார்ந்த வாழ்க்கையில் வாழ்கிறோம். பணத்தை தேடிய வண்ணம் இருந்தால் தான் உங்களுடைய உறவுகள், உங்களுடைய நட்புகள், உங்களுடைய ஈன்ற பிள்ளைகள், உங்களோட குடும்பத்தினர் கூட உங்களை மதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சிடலாமா, நான் பணத்தை எப்படி வேணாலும் நான் திரட்டலாமா, அதுக்குன்னு ஒரு நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் எதுவுமே தேவையில்லையா அப்படின்னம்னா அது கிடையாது. ஒரு பக்கத்தில் நீங்கள் வச்சுருக்கிற பணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அப்படி அர்த்தம் இருக்கணும் அப்படின்னம்னாக்கா அது முறையான முறையில் ஈட்டப்பட்ட ஒரு பணமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஈட்டப்பட்ட பணத்தில் நீங்கள் வாங்கின கல்வியாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின சொத்தாக இருந்தாலும், நீங்கள் வாங்கின புகழாக இருந்தாலும் சரி, எல்லாம் வாங்கினேன்னா எல்லாத்துக்குமே இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஏன்னா கல்வின்றதுக்கு கூட எப்படி சார் கல்வியை நீங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இன்றைக்கி எல்கேஜிலேருந்து நீங்கள் டாக்டர் கிட்டத்தட்ட உச்சபட்சமான போஸ்ட் கிராஜுவேட் அல்லது ரிசர்ச் ஸ்டடீஸ் வரைக்குமே நீங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் எஜுகேஷன் பண்ணவே முடியாது. நீங்கள் பணம்ன்றது பிரதானமான விஷயமாக இருக்குது கல்வித்துறையில். அப்போ பணம் கொடுத்தா தான், அப்போ நீங்கள் ஃபீஸ் கட்டினா தான் நீங்கள் படிக்கிறது. அப்போ ஃபீஸுக்குன்றதுக்கு வேணால் கூட குறைச்சா இருக்கலாம். ஒரு இடத்துல சின்ன வேல்யூவாக இருக்கலாம், ஒரு இடத்துல பெரிய வேல்யூவாக இருக்கலாம். அப்போ பணம் அந்த இடத்துல பிரதானம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இந்த மூணுமே எது மேலே இருக்குன்னா பணத்தின் மேலே இருக்குது. உண்ண உணவுன்றதும் பணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. அதை எப்படிப்பட்ட உணவு உண்றீங்க அப்படின்றதுக்கு பணம் தேவைப்படுது. அது ஆசையின்பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது இச்சையின்பால் பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய விருப்பத்தின் பால் பட்டதாக இருக்கலாம். இது மாதிரி பல்வேறு தன்மையில் நீங்கள் அந்த உணவு பொருளை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உடுக்க உடை, சிம்பிளாக நீங்கள் ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும், லக்ஸுரியாக ட்ரெஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் அது ஒரு தன்மை. லிவிங் ஸ்டைலு அது தீர்மானிக்கிறது பணம். இருக்கக்கூடிய வீடு அது தீர்மானிக்கிறது பணம். அப்போ பணம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் ரோல் ஆகுது. அப்படின்றப்ப இந்த பணத்தை நீங்கள் அறத்தின் அடிப்படையில் சம்பாதிக்கும் பட்சத்தில் அது உங்களுடைய நீடித்த தன்மையில், உங்களுடைய நிலை பெற்ற தன்மையில் இருக்கும். நியாயமான முறையில் சம்பாதிக்கிறப்ப அது பெரிய அளவில் பயமும் இருக்காது, பெரிய அளவில் உங்களுக்கு நஷ்டத்தையும் தராது. நிதான போக்கில் அது சிலு 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 தென்றல் காற்று மாதிரி போகும். ஒரு புழுதி வாரி இறைச்ச மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தின் அடிப்படையிலையோ அல்லது அநியாயத்தின் அடிப்படையிலையோ அல்லது அதர்மத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பணம்ன்றது எப்படி ஒரு புயல் கரையை கடந்து போகுதோ, பெரிய சேதத்தை விளைவிச்சிட்டு போதோ, அது போல தான் உங்களுடைய பெருமையும், உங்களுடைய புகழையும், உங்களுடைய வளமான வாழ்க்கையும், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நிம்மதியும் அதை அழிச்சிட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதிகபட்சம் ஒரு அர்த்தத்தோடு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பெறுங்க. அதில் தான் இந்த காணொலின்றது ஜாப் ஆர் பிஸ்னஸ் அப்படின்றது வேலையா அல்லது வியாபாரமா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வேலைக்கும் வியாபாரத்துக்கும் என்ன தன்மை இருக்குனாக்கா, வேலைன்றது நீங்கள் சம்பளத்தை வாங்குகிற தன்மை, வியாபாரம்ன்றது சம்பளத்தை கொடுக்குற தன்மை. அதாவது நீங்கள் முதலாளியா தொழிலாளியா அப்படின்றது தான் இதில். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க, தொழிலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட தன்மையில் செயல்பட போகிறீங்க. முதலாளியாக இருந்தால் எப்படிப்பட்ட டெவலப்மெண்ட்டு பிஸ்னஸில் இருக்க போது, எப்படிப்பட்ட ப்ராஃபிட்டை
இன்ஹால் பண்ண போகிறீங்க, எப்படிப்பட்ட ஒரு லயபிலிட்டியை நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறதும், அதே மாதிரி தொழிலாளியாக இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் எப்படிப்பட்ட காலநிலைகளில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அல்லது வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது புதிய வேலை வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையில் மேம்பட்ட தன்மையில் அதாவது பதவி உயர்வு பெறுறதுக்கான வாய்ப்பில் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்குன்றதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட தன்மையில் மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட ஜாப் ஆர் பிஸ்னஸ் இந்த 2024 இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப, உங்களுடைய ஜாப் அப்படின்றது 6ஆம் இடம் தான் ஒர்க் பண்ணுது. 6ன்றது சர்வீஸ் ஜாப். இதுவே சொல்ல பார்க்க வேண்டியது, அதாவது வேலையை பற்றி பார்க்கணுன்னா 6ஆம் இடத்துல தான் பார்க்கணும். அதிகபட்சம் இல்லை, அதான் ஸ்தானமே. உங்களுடைய வேலையை பார்க்கணும் அப்படின்னா 6ஆம் இடம், சுயதொழில் பார்க்கணும் 7ஆம் இடம். இந்த சுயதொழில் அப்படின்றது 7ஆம் இடம்னாக்க 100% 8ஆம் இடத்துல தான் ஒர்க் பண்ணணும். 8ன்றது கொஞ்சம் சில பல பிரச்சனைகளை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 7 கூட 8ஆம் இடத்துல போய் இருக்காரு அப்படின்றப்ப, அதுவும் சந்திரனாக தான் இருக்கார். 7ஆம் அதிபதி சந்திரன். அவர் மறைவு பெற்றது நல்லது. தனுசுக்கு அதை சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல உங்களுக்கு ஜாப் அப்படின்றது 6 ஒர்க் பண்ணது 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ ஜாபில் ஒரு நல்ல மாற்றம். ஏன்னா 6 9 கூடைய புதன் அந்த சாரத்தில் தான் ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறப்ப கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக, கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக, தரகு ஒப்பந்தம், ஒரு கான்ட்ராக்டு அல்லது கன்சல்டன்சி அல்லது மீடியா துறை, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் யோகாதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரன் மட்டும் மறையாமல் இருந்தார்னா மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலன். எப்போயுமே ஜாதகத்தில் உங்களுடைய சுக்கிரன்றது 6 8 12 3ஆம் இடம் கூட தைரியஸ்தானம், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஸ்தானம். அதை கூட விட்டுறலாம். 6 8 12 ஸ்தானங்களில் மறையாமல் இருந்தார்னா மிகப்பெரிய அனுகூலமான பலன். அதில் 8 கூட ஓரளவுக்கு, 8 12ன்றது ஓரளவுக்கு. ஆனால் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், அவர் சாரத்தில் தான் 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ 3ன்றது ராகு இது சம்மந்தப்பட்டாலே நுட்பமான மதிநுட்பம் வழி உங்களுக்கு சில விஷயங்களை அடுத்தவங்களை எப்படியாவது அடுத்தவங்களன்றத விட உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன வருமோ அதை மிகப்பெரிய அளவில் திறம்பட செஞ்சு அதை புகழும் பேரும் பணமும் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் 3ஆம் இடம்ன்றது கம்யூனிகேஷனை சொல்லக்கூடியது, தரகு ஒப்பந்தங்களை சொல்லக்கூடியது, மீடியேட்டராக செயல்பட ஒருத்தருக்கு தேவை இருக்கும், ஒருத்தர்கிட்ட சப்ளை இருக்கும். அதுக்கு நடுவில் நீங்கள் இருந்தீங்கன்னாக்க அது அறிவாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சர்வே பண்ண முடியும் ஈஸியாக. ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரனாக இருக்கிறதுனால, சுக்கிரன்றது அழகு ஆபரணம் ப்ளஸ் அழகு சார்ந்த நுணுக்கமான கலை நுட்பம் சார்ந்த துறைகளில் தான் நீங்கள் சர்வே பண்ண முடியும், வின் பண்ண முடியும். ஏதாவது ஒரு கலையின்பால் ஒரு ஆர்வம் இருக்கணும், உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். கலையின்பால் ஆர்வம்னாக்கா அதை பற்றி நாலேஜ் ஆர்வம் விட உங்களுக்கு அறிவுன்னு சொல்லலாம். அந்த அறிவு அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு கலை, அது இந்த கலை தான்ன்றது இல்லை. உங்களுடைய ஜாதக ரீதியாக அதை பார்த்தா தெரியும். இது சுக்கிரன் சார்ந்தது அப்படின்றோம்னாக்கா அழகியல் கலைனாக்கா நீங்கள் அழகுன்றது எல்லா இடத்துலையும் இருக்கலாம். ஒரு பொருளை அழகாக க்ரியேட் பண்ணுறது இருக்கட்டும், கட்டிடத்தை அழகாக க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டிராயிங்காக இருக்கட்டும், ஒரு காஸ்மெட்டிக்ஸாக இருக்கட்டும், அதாவது வண்டியாக இருக்கட்டும், வாகனமாக, அதாவது அழகு சார்ந்த ஒரு விஷயம் பர்ஃபெக்ஷன் அப்படின்றது சிலது பிடிக்கும். உங்களுக்கு சனி தான் உங்களுடைய ராசியாதிபதின்றதுனால கொஞ்சம் லேசினஸ் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எனக்கு அவர் இருக்கிற இடத்த பொறுத்து அவர் இப்போ 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறது, அதுவும் ராகு சாரத்தில் தான் இருக்கார். அப்போ சில இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்க விஷயங்கள் நீங்கள் லூஸ் ஸ்டாக் பண்ணுறதுல அது கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது நீங்கள் அது சம்மந்தமற்ற தன்மையில் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற இடத்துல அந்த பிளேயர்னாக்கா அந்த மனிதர்கிட்ட நீங்கள் சொல்கிறப்பவே அது உங்களை விட்டு கைவிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள் அப்படின்றது இந்த டைம் ஆஃப் பீரியடு கிடையாது. ஏன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி நண்பர்களை சொல்லக்கூடியது, அது உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கார். உங்களுடைய வீழ்ச்சிக்கு உங்கள் கூடயே இருப்பாங்க, உங்களோட நல்லா உறவாடுவாங்க, உங்கள் கூட நல்லா உட்காந்து டிஃபன் காஃபியெல்லாம் சாப்பிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை பலனை பங்கம் போடுறதுக்கோ அல்லது பலன் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறதுக்கோ அதில் சொன்ன வாய் அவங்க ஒன்றுமே செய்ய வேணாம். ஆனால் அவங்கள்ட்ட காதில் போட்ட சங்கதியை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த விஷயம் நடக்காமே போயிடும். அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னாக்கா எப்போயுமே 2ஆம் இடத்துல இருக்கிற சனி, அவரும் 3ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்களுடைய வாக்கே உங்களுக்கு நெகட்டிவான பர்சன்ட்டாக தான் நீங்கள் அதை லீக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது இது உங்களுக்கு தேவையற்ற தன்மையை அதை உளறி கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது 7ஆம் இடம்ன்றது உங்களுடைய பார்ட்னரு, அது ஒய்ஃபாக கூட இருக்கலாம், லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், ப்ளஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், திக் ஃப்ரெண்டாக இருக்கலாம். எப்படிப்பட்ட தன்மையில் இருந்தால் அவர் 8ல் இருந்தாலும் அவங்க தன்னையே அறியாமல் தான் சில மிஸ்டேக் பண்ணுவாங்க.
மிஸ்டேக் பண்ணுறாங்களோ பண்ணலையோ அவங்க வாய் மூர்த்தம் அவங்கள்ட்ட சொன்னதுக்காகவே அது பழிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள், அது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எதையுமே பெருசாக அது முடிக்கிற வரைக்கும், முடித்து ஏர்ன் பண்ணுற வரைக்கும் பெருசாக அதை டிக்ளேர் பண்ணிக்காதீங்க. பண்ணோம்னாக்க அது உங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதெல்லாம் எப்படி சார் அருவமான விஷயங்கள்லாம் நம்மளை கட்டுப்படுத்துமா அப்படின்னோம்னா, எல்லாமே இருக்குங்க. அதாவது கண் திஷ்டியே மிகப்பெரிய திஷ்டி தாங்க. நல்லா இருக்கீங்களா நல்லா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தவங்களுடைய பார்வைக்கு உங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டுமே அவங்க டயக்னைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதிரியான சட்டை போட்டிருக்கீங்க, எந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதை வச்சு தான் நீங்கள் இப்படிப்பட்ட தன்மையில் இருக்கீங்களா அப்படின்றது தான். புரியுங்களா? அதாவது இன்றைக்கி என்னன்னாங்க, உங்களுடைய சிந்தனைகள் உங்களுக்கு உங்களுடைய கையிருப்புகள் பேங்க் பேலன்ஸ் என்ன பிரிண்ட் போட்டு என்ன நெத்தியில் பட்டையை ஒட்டிக்கிட்டு போகிறோம் கிடையாது. இல்லை இவ்வளோ எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இவ்வளோ சொத்து பட்டியல் இருக்குன்னு கிடையாது. நீங்கள் எங்கெங்கெல்லாம் காலடி வைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுதுன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுவாங்க இந்த உங்களுடைய கூட இருக்கிற சர்க்கிள். உங்களுக்கு என்னப்பா உங்களுக்கு என்னப்பா உங்களுக்கு என்னப்பான்னு சொல்லியே உங்களை காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள். எப்போவுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்கு பவர் கூட, பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக, புண்ணியம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேரும், பாவம் ஒரே டைமாக சேரும். புரியுங்களா? அதாவது சம்பாதிக்கிறது கஷ்டம், செலவழிக்கிறது ஈஸி. இதே மாதிரி தான். அப்போ சில விஷயங்கள் நீங்கள் நல்லவன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு 10 விஷயம் செய்யணும். ஆனால் கெட்டவன் உங்களை உணர வைக்கிறதுக்கு ஒரு விஷயம் போதும். அப்போ பெருசாக நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காதீங்க. வெளிப்படைத்தன்மையாக இருக்கேன், நான் ரொம்ப உண்மையாக இருக்கேன், நான் ரொம்ப மானஸ்தானாக இருக்கேன், ஞானஸ்தானாக இருக்கேன், அந்த பாவலாவே வேணாம். ஏன்னா அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் வெள்ளேந்தியாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டு தாக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த சமூகம் வந்து ரொம்ப ரொம்ப குரூஷியலான சமூகம். அதாவது நண்டு மாதிரி, அதாவது அது யாரையும் மேலே வரக்கூடாது, தானும் ஏறாது. அதுபோல் என்னென்னா, உங்களுக்கு தனக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் அவனுக்கெல்லாம் அது கிடைக்குதே அப்படின்னு ஒரு ஏக்கமே உங்களை இறக்கி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் பெறும். அதனால் நீங்கள் வந்து தயவு செய்து இந்த 2024ன்றது 7ஆம் அதிபதி 8லேருந்து உதயமாகிறதுனால எதிரிகள் வேறு எங்கேயும் இருக்க மாட்டாங்க, உங்களுடைய எதிர்த்தாப்புலேயே இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை எதிர்த்தாப்புல யார் இருப்பா, எதிராக வந்து உட்காருவான், நண்பன் தான் உட்காருவான். அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. பெருசாக ஷேர் பண்ணிக்காது வேணாம். ஏன்னா ஷேர் பண்ணுறதுக்கு 2ஆம் இடத்துல இருக்குது சனி, வளர்வாய் ராகுசாரத்தில் தான் இருக்கார். நுட்பமாக சொல்கிறேன், நான் வந்து என்ன திறமைக்காரன்றதை காட்டிக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் மட்டும் போட்டு போயிட்டே இருங்க. அதெல்லாம் உங்களுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்கும், நல்லாவே சைன் பண்ணணும். ஏன்னா இந்த சுக்கிரன்றது இருக்கிறது யாரோட சேர்ந்துருக்காரு, புதனோட சேர்ந்து 11ல் இருக்கார். அப்போ மீடியா துறை சார்ந்த, இப்போ நீங்கள் வந்து ஒரு சிறிய பட கம்பெனியில் இருக்கீங்க, அல்லது ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, அல்லது வீடியோ ஷார்ட்ஸ் போடுறீங்க, அல்லது வீடியோ போடுறீங்க, அல்லது யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அல்லது ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணுறீங்க, அல்லது திரைப்படம் துறை சார்ந்து எதில் வேணாலும் இருப்பீங்க. அதுலேருந்து இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான தன்மை இந்த 2024ன்றது. மகரத்திற்கு சுக்கிரன் 11ஆம் இடத்துல செவ்வாய் வீட்டில் இருந்தால் கூட சுக்கிரன் யார் சாரத்தில் இருக்காருன்னா சனியின் சாரத்தில் சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். அதன் வழி வருவாய் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மகர ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு 2024 மீடியா துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. ஏன்னா புதன் அவர் தான் மாற்றத்தை தரக்கூடிய 9ஆம் பாவாதிபதியாக இருக்கார். அவர் இருக்கிறதும் சுயசாரம் பெற்று 3ஆம் இடத்து. அப்போ கம்யூனிகேஷன் கான்டாக்ட் நிறையா கிடைக்கிது. 10 ரூபா தான் லாபம் கிடைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல 20 ரூபா தானாகவே கிடைக்கும். இந்த படம் போகுமா அப்படின்னோம்னாக்கா அந்த படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான இப்போ புதிய சிந்தனைகள் அழகாக. இதுதான் இந்த எல்லா கதையும் எல்லா நாள்லையும் கிளிக் ஆகிடாது, எல்லா தளத்துலையும் கிளிக் ஆகிடாது. இந்த கதை போகாதுன்னு அந்த கதை பயங்கர அளவில் போயிருக்கும். இந்த கதை நல்லா போகணும், அந்த கதை போகாது. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த ஆண்டு 2024ன்றது நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இதை உங்களுக்கு சுட்டு போட்டாலும் தோக்கிற படத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அந்த மாதிரி சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் தன்னம்பிக்கையில் தைரியத்துக்களை சொல்கிறேன் நானே. ஏன்னா இந்த இடத்துல இப்படி தான் உங்களுடைய ஞானம் ஓடும் அப்படின்றது. ஏன்னா 5ல் குரு இருப்பார். 5ல் இருக்கிற குரு, ஏன்னா மேற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ 4ல் இருக்கார். 5க்கு வந்ததும் உங்கள் ராசியை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருப்பார். யார் அவர் 3, 12 கூடியவர் 5ஆம் இடத்துல இருப்பார். கம்யூனிகேஷனில் மட்டும்தான் சில ஜர்க்கு கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் உங்களுடைய 11ல் இருக்கிற சுக்கிரன் புதன் மிகப்பெரிய அளவில் ஸ்கோப் பண்ணிடுவாங்க. புதன் உங்களுக்கு பாக்கியாதிபதி அவர் தான், சக்ஸஸ் பண்ணிவிடுவார். யோகாதிபதி அவர் தான் சுக்கிரன், அவர் சக்ஸஸ் பண்ணி தருவார். அனுசம் 3ஆம் பாவத்தில் இருக்கார், சக்ஸஸ் பண்ணி தருவார். அதனால் கவலையே பட தேவையில்லைங்க. புரியுங்களா? அதனால் நீங்கள் இந்த டைம் ஆஃப் பீரியடு நீங்கள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஸ்னஸ் வைஸு அதான் சொன்னேன், பிஸ்னஸ்ன்றது மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அதேமாதிரி திரைப்படம் இல்லைங்க, நான் வந்து பிஸ்னஸ் ரீதியாக ஏதோ ஒரு காஸ்மெட்டிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கவங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிருக்கும். ஏன்னா 6, 9, 11ல் தான் இருக்காங்க. 6 கூடைய
புதனும் 9 கூடிய புதனும் சேர்ந்து 11 தான் இருக்காங்க. யாரோடனாக்க யோகாதிபதியோடு சேர்ந்துருக்காங்க. அப்போ தொழில்ன்றது 10ஆம் இடம் 10 கூடிய 11 இருக்கிறப்ப மிகப்பெரிய அனுகூலமான செய்கிற தொழில் எந்த வழியாக இருந்தாலும் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவர் சனியின் சாரத்தில் இருக்கப்ப ஒரு ஃப்ளோர் மேட்டு அல்லது டோர், அதாவது சனியின் ஆதிக்கம் உள்ள சுக்கிரன் பொருள்கள், ஒரு செப்பலா, ஒரு கார்பெட், ஒரு ஸ்க்ரீனு, அதாவது அழகு சார்ந்ததாக இருக்கணும். அது ஆனால் சில விஷயங்களை மறைக்கிறதுக்காக இருக்கணும். பெருசாக இப்போ விஐபியெல்லாம் போகிறப்ப என்ன பண்ணுவாங்கனாக்கா சைடில் ஃபுல்லாக க்ரீன் மேட்டை கட்டிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற சேரிகள் இங்கே கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக. இப்போ அந்த மாதிரி துறையில் இருக்கும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பார்த்திங்கன்னா டன் கணக்கில், கிலோ கணக்கில், கிலோமீட்டர் கணக்கில் விற்கும். அப்போ என்னன்னாக்கா அந்த ரிலேட்டடாக இப்போ கார்பெட்டு, இப்போ சனியின் ஆதிக்கம் உள்ள ஒரு சுக்கிரன் கொடை, இந்த மாதிரி, அதாவது என்னன்னாக்கா சனியின் ஆதிக்கம் உள்ள ஒரு கம்பளி, அந்த மாதிரி, அதாவது எந்த ஒரு பொருளுமே சனியின் ஆதிக்கம் உள்ளதாக இருக்கணும், சுக்கிரனாக இருக்கணும். ஒரு மார்ச்சரியாக இருந்தால் கூட அதுக்குண்டான வாகனங்கள் வச்சு ஓட்டுறீங்க நீங்கள், உங்களுக்கு அந்த இது வச்சுருக்கீங்க அப்படின்னம்னா அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கான வண்டிகள் தான் அதிகம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா இந்த 2024 அதிகபட்சம் இந்த ராகு புதன்லேருந்து சனிக்கு வந்ததுமே நிறைய இறப்புகள் சாதாரணமாக நடக்கும். ஏன்னா இந்த சனி ராகு காம்பினேஷன் அப்படின்றது நல்லது கிடையாது. அது என்னன்னாக்கா ஏதோ ஒரு புது நோய் வந்து அதில் புதிய ரகத்தில் நம்ம வந்து நிறையா பேர்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ராகு. எல்லாத்துலேயுமே நுட்பமாக பார்த்திங்கனாக்கா அது ஒன்றாவது சனி சுக்கிரன் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், அதில் நிறைய சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். புரியுங்களா? அதனால் புறம் சனி தான். பூமி சார்ந்ததில் நீங்கள் எதை போடுற மாதிரி இருந்தாலும் சனி தான். கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக கம்பியாக இருக்கலாம், சிமெண்ட்டாக இருக்கலாம், செங்கலாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், எல்லாமே சனி தான். அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக இருக்கிற மெட்டீரியலில் நீங்கள் வந்து விற்பனையாளரவோ டீலராகவோ அல்லது சிஎண்டாஃப் எடுக்கக்கூடிய பெரிய அளவில் சப்ளையராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி, அதாவது நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்துலேயும் அது அமைப்பு இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக அதில் சர்வைவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இந்த இடம் 2024ன்றது ஜாப் வைஸ் இருக்கவங்கள விட பிஸ்னஸ் வைஸ் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலம். இன்னும் சொல்லப்போனால் இந்த 12 ராசியில் ஜாப்லேயும் பிஸ்னஸ்லேயும் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய ராசின்றது அது மகர ராசி தான். நீங்கள் ஆல்ரெடி ரொம்ப சஃபர் ஆனீங்க. லாஸ்ட்டு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட உங்களை ஜென்ம சனியிலேருந்து 7.5 சனியை கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் ஒரு முடிவில் இருக்கிறது தான், ஒரு பாதச்சனி மாதிரி தான். ஆனால் அந்த பாதச்சனியாக இருந்தால் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கார். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சனியாக இருக்கிறதுனால சனி உங்களுக்கு எப்போயுமே தீங்கு செய்ய மாட்டார். அவர் இது வரைக்கும் உங்களுடைய ராசியில் சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறனால அவரே நினச்சாலும் சுபத்தன்மை செய்ய மாட்டார், செய்ய முடியாது. இப்போ இருக்கிறத அவர் எப்போ அவிட்டம் 4ஆம் பாதத்தை கிராஸ் பண்ணி முடிக்கிறாரோ அவர் ராகுலையும் குருலையும் ட்ராவல் பண்ணுறப்ப மிகப்பெரிய அனுகூலமான பலனை தரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் குரு இருப்பார். அப்போ சனின்றது அந்த குருவோட காலில் தான் போவார். அது உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான லாபங்களை மிகப்பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகளை தரும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஜாபு அல்லது பிஸ்னஸை பற்றி ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதற்கு நான் பதிலளிக்கிறேன். இல்லை என்னுடைய ஜாதகத்தை முழுமையாக என்னுடைய ஜாப் என்ன, என்னுடைய பிஸ்னஸ் என்ன, எப்படிப்பட்ட காலநிலையில் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் அது எழுதி என்னுடைய அந்த திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கனாக்கா நம்மளோட கம்பெனிலேருந்து ஆளுங்க உங்களை ஆன்லைனில் கன்வே பண்ணுவாங்க. அந்த ஃபார்மாலிட்டிஸை நீங்கள் கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நானே உங்களுக்கு அது எப்படிப்பட்ட தன்மையில் இந்த 2024ன்றது உங்களுக்கு ஜாப் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் வைஸ் அதாவது பிஸ்னஸ் வைஸ் எப்படி இருக்கும், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எப்படிப்பட்ட தன்மையில் நீங்கள் பணம் ஈட்ட போகிறீங்க அப்படின்றத நான் தெளிவாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம்.